மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. விஜய் அவர்கள் நாம் வெளிப்படுத்த வேண்டும், தெரிவுபடுத்த வேண்டும். விஜயுடைய அரசாங்கத்தில் இதே கல்லாப்பேட்டிக்கு பணிபுரிந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள். 40, 50 ஐஏஎஸ் ஆபீசர்கள் அதிமுக, 60 அல்லது 70 ஐஏஎஸ் ஆபீசர்கள் திமுக பக்கத்தில் இருக்காங்க. ஆக மொத்தம் 200 ஆபீசர் 100 ஆபீசர் பிளவுபட்டிருப்பதனால் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு செய்திகள் வருவதில்லை. முதலமைச்சருக்கு, தமிழக அரசிற்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம், வன்முறைகள் அதிகமாக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று விஜய் அவர்களுடன் 10 நிமிடம் தனியாக பேச ஆசைப்படுகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்பொழுதுதான் ஏதாவது விஷயத்தை சொல்லுவார் முதலமைச்சருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது வியாழக்கிழமை காலையில் பிரதமரை சந்தித்த பிறகுதான் ஒரு புரிதல் ஏற்படும், பார்த்துட்டே இருங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விடுவார் பிரதமர். விஜய்க்கு இலங்கை பிரச்சனையை பற்றியும் உலக பிரச்சனையை பற்றியும் சொல்லுவார். அதை தவிர டெல்லியில் விஜய் தங்கி இருக்கும் பொழுது 5 அயலுறவுத்துறை தூதுவர்கள், அமெரிக்க தூதுவர் உள்பட பலர் விஜயை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்வதையும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவதையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நீதி புரிந்து கொள்வதற்காகத்தான் அனைத்து தூதர்களும் வெறியுடன் இருக்கிறார்கள். இந்த முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று கயல்வழி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டுவிட்டு தமிழ் வெற்றி கழகத்தை சேரும்போது கண்டிப்பாக அந்த அம்மையாருக்கு ஒரு பதவி தர இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். உதயநிதி ஸ்டாலினுக்கு முரசொலி அறக்கட்டளையில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது. அதில் ஏன் என்னுடைய மகனுக்கு கொடுக்கவில்லை, மகளுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு பொது ஜன கருத்தில் தான் மு.க. அழகிரி இன்னலுடன் இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை பண்ண பிறகு தமிழகத்திற்கு நிதி உதவி தருகிறேன் என்று பிரதமர் சொல்லுவார். விஜயிடமிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, விஜயுடன் பிரதமரை சாக்கும் பொழுது புஷி ஆனந்த் இருப்பாரா, ஆதவ் அர்ஜுனா இருப்பாரா, இல்லை யார் இருப்பார், சிடி நிர்மல்குமார் இருப்பாரா? யாருக்கு அந்த விஷயம் நல்லா புரியும்? இல்லை சீஃப் செக்ரட்டரி இருந்தால் கூட பிரதமர் செயலகத்திலிருந்து நான் கேள்விப்படுவது, முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரே ஒரு புரிதல் பாடம் என்ன என்று கேட்டால், இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது. தனிப்பட்ட முறையில் கூட்டணியில் ஒன்றா வந்தால் வரலாம், ஏடிஎம்கே கூட வரலாம் ஆட்சிக்குள்ள, டிஎம்கே வந்து கடினங்க. காரணம் அவங்க குடும்ப அரசியல். வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயம் மாபெரும் பூதமாக கிளம்பி தமிழகத்திற்கு எதிராகவே செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. திமுக செய்வது ஒரு அராஜக செயலாகத்தான் எதிர்கட்சிகள் பார்க்கின்றனர். 2 மந்திரி சபைக்காக தானே போனாங்க, ஒரு ராஜ்யசபாக்காக தானே போனாங்க. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி நாளைக்கு எம்பி ஆப்பறாரு, யார் பண்ண போனாங்க? திமுக ஏன் கொடுக்கல? அது திமுக தெரியும் இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்கன்ட்டு, பதவி வாங்கிட்டு பண்ணுவாங்கட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு சிவா, எல்லா பதவியும் வாங்கிப்பாங்க. தடால்னு ஒரு சமயத்துல விஜய் முதுகிலே குத்த தயாரா இருப்பார்கள் காங்கிரஸ்காரர்கள். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம் சிவா, வணக்கம் சார். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான ஏற்பாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக அந்த அலையன்ஸுக்கு ஒரு பேர் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அந்த பேரை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற நிலையில இருக்கும் அப்படிங்கிற செய்திகள் ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? என்னென்ன கட்சி வருவாங்க? இவளோட ஒரு கட்சியுமே இல்லையே. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 20 வருடங்களில் கூட்டணி ஆட்சித்தான் இருக்கு. மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சினாங்க. அது எங்க போச்சுங்க? அதெல்லாம் கேட்க வேண்டாமா சார்? மாநிலத்திலும் கூட்டாட்சி வந்துடுச்சுங்களே சார். எங்க கூட்டாட்சி வந்து அந்த திராவிடன் மூவ்மெண்ட் ஒழுங்கி போடுச்சுங்களே சார். அதெல்லாம் யார் பேசுறாங்க? ஆக மொத்தம் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு ஒரே ஒரு புரிதல் பாடம் என்ன என்று கேட்டால், இனி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது. தனிப்பட்ட முறையில் கூட்டணியில ஒன்றா வந்தா வரலாம், ஏடிஎம்கே கூட வரலாம் ஆட்சிக்குள்ள,
டிஎம்கே வந்து கடினங்க. காரணம் அவங்க குடும்ப அரசியல். சார் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படிங்கிற நிலையில தான் ஒரு அலையன்ஸ் உருவாக்கி வச்சிருந்தாங்க, SPA அப்படிங்கிற நிலையில உருவாக்கி வச்சிருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பற்ற சமூக நீதி கூட்டணி அப்படிங்கிற நிலையில அனௌன்ஸ் பண்ண போவதாக செய்திகள் இருக்கிறது. அப்போ இதன் மூலமாக திமுக கூட்டணி அந்த முற்போக்கு சமூக நீதி ரெண்டுக்குமே ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படுகிறதா சார்? ஃபுல் ஸ்டாப் எடுத்து படிக்கிறதோ இல்லையோ திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு ஆக்டிவா இருக்கணும் தான் அந்த சமூக தீர்த்தத்தையும் செக்குலரிசத்தையும் கொண்டுறாரு, செல்ஃப் ரெஸ்பெக்டை கொண்டுறாரு, திராவிடியன் மாடலை கொண்டுறாரு முதலீதிக்கு எதிராக. ஆனா ஒரு பெரிய சண்டை வரப்போகுது, பார்த்துட்டே இருங்க. அதுலதான் ஒரு விதத்துக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயம் மாபெரும் பூதமாக கிளம்பி தமிழகத்திற்கு எதிராகவே செயல்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. திமுக செய்வது வந்து ஒரு அராஜக செயலாகத்தான் எதிர்கட்சிகள் பார்க்கின்றனர் சிவா. சார், அதே நேரத்தில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பேசும்போது அதிமுக திமுக மறைமுக கூட்டணி 4ஆம் தேதி உருவாக்குவதற்கான வேலைகளில் ஈடுபடும் போதுதான் காங்கிரஸ் கட்சி டெல்லியில 5ஆம் தேதி கூட்டத்தை கூட்டி பொதுக்கூட்டத்தை கூட்டி அதன் மூலமாக நாங்க வெளியேறி 6ஆம் தேதி தாவேகாவுக்கு சப்போர்ட் தெரிவிச்சோம். நாங்க திமுகவுடைய முதுகுல குத்தல்ல, ஆனா திமுக தான் கொள்கைக்கு எதிராக செயல்பட்டது அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ராகுல் காந்தி மெசேஜ் வாங்கி போட்டாரு ஏப்ரல் 12ஆம் தேதி. அது யார் சொல்றதுங்க? அதெல்லாம் தெரியாதா? அதை தவிர விசிசின்னு வந்தவொடனே யாருங்க முதல்ல வரவேற்றாங்க? பிரவீன் சக்கரவர்த்தி தானே சார் திமுக வரவேற்றது. திமுக வந்து முதல் புத்தன்னு சொன்னது எல்லா கட்சியும் போன அப்புறம் தானே அது. இவங்க எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. ஸ்டாலின் கிட்ட சொன்னாரா ராகுல் காந்தி போன் பண்ணி? ஒரு வாட்டி கூட போன் பண்ணவே இல்லை. ஒரு கூட்டத்தை கலந்துக்கல. அதெல்லாம் எது தெரிவிக்கிறது? அதை பத்தி ஏன் மாணிக் தாக்கூர் இரட்டை மாக்கு மாணிக் தாக்கூர் பேசவில்லை? மாணிக் தாக்கூர் அதை பற்றி கிளாரிஃபை பண்ண வேண்டாமா? எதுக்கு இதை பாருங்க ஒன்னே சொல்றேங்க இவா, ஏங்க ராகுல் காந்தி வந்து ஒரே மேடையில் வரல ஸ்டாலினோட பொதுக்கூட்டம் பேசச்ச? அவங்களுக்கு அப்பவே தெரியும் வெளில போறாங்கன்னுட்டு. கரூர் சம்பவத்திற்கு மருத்துவம் தெரிவித்தாரே ராகுல் காந்தி, அப்புறம் ஏங்க ஸ்டாலின் கிட்ட பேசாத இருந்தாரு? இதுக்கெல்லாம் மாணிக் தாக்கூர் என்ன பதில் சொல்ல போறாரு? மாணிக் தாக்கூருக்கு தெரியும், தூண்டி விட்டதே மாணிக் தாக்கூர். நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் யாராக இருந்தாலும் மாணிக் தாக்கூரை பார்ப்பது கிடையாது. மாணிக் தாக்கூர் திமுக எம்பிக்களை பார்ப்பது கிடையாது. அவங்களுக்குள்ள இருக்க விரோதம், பரஸ்பர விரோதம் இருந்து தேர்தலுக்கு முன்னதாகவே போய் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு டெல்லியில மேகதாது கர்நாடகாவில் அணை கட்டு தீட்டுவதற்காக இன்று நாளை 2 கூட்டங்கள் இருக்குது. 28ஆம் தேதி அட்வான்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கூட்டத்துல மேகதாது கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்க போறாங்க. தமிழ்நாட்டில் விஜய் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரருடைய நிலைப்பாடு என்ன? இப்போ அங்க தமிழ்நாடு தண்ணி நின்று போடுமே. விஜயனுடைய நிலைப்பாடு என்ன? திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? அப்பெல்லாம் வாயமூண்டு இருந்தாங்க. இப்ப என்ன சொல்ல போறாங்க? அந்த 2 காங்கிரஸ் மந்திரிகளும் ராஜினாமா பண்ணுவாங்களா? ஜூலை 12ஆம் தேதி நம்மளுக்கு தண்ணி வந்தாகணும் காவேரியில இருந்து தஞ்சாவூருக்கு. அது வருமா வராதா தெரியலையே. சோ ஆக மொத்தம் காங்கிரசுடைய இரட்டை நிலைப்பாடை பார்த்தால் அவர் ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 காங்கிரஸ் மந்திரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பதில் மற்றொரு திமுக ஆட்சியாகவே இன்றைய பொய்க்கால் குதிரை ஆட்சி அமைந்திருக்கிறது அப்படிங்கிற கருத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன் வச்சிருக்காங்க. அதாவது தாவேக ஆட்சி பொய்க்கால் குதிரை ஆட்சி அப்படிங்கிற விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கருணாநிதியுடைய மகன் அவர்கள் ஸ்டாலின் 6 மாத காலம் கொடுத்திருக்கிறார் தமிழக அரசாங்கத்திற்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் பார்க்காத இருந்த தவறு. முதல்வர் பார்த்திருக்க வேண்டும். அனைத்து சீமானை பார்க்கும்போது, வைகோவை பார்க்கும்போது, அவரை பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி பார்த்திருக்க வேண்டும். அவர் பொய்க்கால் குதிரை அரசாங்கம் என்று சொல்வது அவருடைய ஒரு உரிமைக்கு கட்டுப்படுத்த அவருக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ரைட்ஸ் இருக்குது. இருந்தாலும் 6 மாதம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதிமுகவும் கூட சட்டசபையில பல எதிர்ப்பு சம்பவங்களை விஜய்க்கு எதிராக ஈடுபடுவார்கள். அதில் வீரமணியும் சண்முகமும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வெயிட் அண்ட் வாட்ச். சார், அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கல்லாப்பட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் தான் முழு கவனத்தையும் செலுத்தி இருக்கிறார் அப்படின்னு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ தாவேகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கல்லாப்பட்டி கூட்டணி அப்படிங்கிற விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருந்தது. விஜய் அவர்கள் நாம் வெளிப்படுத்த வேண்டும், தெரிவுபடுத்த வேண்டும். விஜயுடைய அரசாங்கத்தில் இதே கல்லாப்பட்டிக்கு பணிபுரிந்த IAS அதிகாரிகள் இன்னும் இருக்கிறார்கள். 40 50 IAS ஆபீசர்கள் அதிமுக, 60 அல்லது 70 IAS ஆபீசர்கள்
திமுக பக்கத்தில் இருக்காங்க. ஆக மொத்தம் 200 ஆபீசர் 100 ஆபீசர் பிளவுபட்டிருப்பதனால் அவர்களிடம் இருந்து உங்களுக்கு செய்திகள் வருவதில்லை முதலமைச்சருக்கு. அதனால் தான் அவங்க சொல்றாங்க பொய்க்கால் குதிரை அரசாங்கம் என்று. அதுக்கு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதை எடப்பாடி பழனிசாமி அப்படி விசித்திரமாக சொல்லி இருப்பது ஒரு ஒரு அவருடைய சென்டிமெண்ட்ஸா சொல்றாரு தான் நான் நினைக்கிறேன். பொய்க்கால் குதிரை அரசாங்கம் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் விஜய் அவர்கள். சார், இப்ப மாணிக்கம் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் திமுக மெல்ல மெல்ல பாஜக நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. 2029 பாஜக கூட்டணியில அதிமுக திமுக இடம்பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? திமுக கூட்டணி உள்ள விட்டுட்டு ஏங்க டிவிகே கிட்ட போனாங்க? 20 சீட்டுக்காக தானே போனாங்க, 2 மந்திரி சபைக்காக தானே போனாங்க, ஒரு ராஜ்யசபாக்காக தானே போனாங்க. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி நாளைக்கு எம்பி அப்புறம் அது யார் பண்ண போனாங்க? திமுக ஏன் கொடுக்கல? அது திமுக தெரியும் இவங்க எல்லாம் ஏமாத்துவாங்கன்ட்டு, பதவி வாங்கிட்டு பண்ணுவாங்கட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு சிவா, எல்லா பதவியும் வாங்கிப்பாங்க. தடால்னு ஒரு சமயத்துல விஜய் முதுகிலே குத்த தயாரா இருப்பார்கள் காங்கிரஸ்காரர்கள். விஜய் கட்சியினர் ஜாகிரதையா இருக்கணும். விஜய் கட்சியினர்கள் காங்கிரஸை தோக்கடிக்க வேண்டும் எல்லா இடத்துலையும். ஏன்னா காங்கிரஸ் வந்து விஸ்வநாத் பிரதாப் சிங், சந்திரசேகர், அடல் பிகாரி வாஜ்பாய், மன்மோகன் சிங் எல்லாருமே சீதாராம் கட்சி கேசரி. நான் சீதாராம் கட்சிக்கு ரொம்ப கெட்டுக்குங்க. அவர் சொக்காய ஊத்து விட்டு பாத்ரூம்ல வச்சு அடிச்சாங்க இதே ஆளுங்க. அதெல்லாம் மாணிக் தாக்கூர் பேசுவாரா? ஒரு நாள் என்கிட்ட மாணிக் தாக்கூர் டெலிவிஷன்ல பேசுறவங்க பார்ப்போம். 10 கேள்வி கேட்ட மாணிக் தாக்கூர் ஓடி விடுவாரு. மாணிக் தாக்கூருடைய நிலை என்ன என்பதை பொதுமக்கள் தெரியும். அவர் ஜெயிக்கிறதுக்காக தான் டிவி காட்டு போயிருக்காங்க. அந்த 2029 தனியானுக்கு சொல்லுங்க பார்ப்போம். பஞ்சாயத்து தேர்தல் பாருங்க, டிசம்பர் நவம்பர்ல வரப்போகுது தேர்தல். நவம்பர் டிசம்பர்ல தனியா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். காங்கிரஸ் திமுக தனியா போத்தார், காங்கிரஸ் போகுமா? ஒட்டிக்கிறாங்க உண்ணி மாதிரி. அது ராஜா சொன்னது தவறு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒயிட் பேப்பர் தயாரிக்கக்கூடிய வேலைகள்ல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது இந்த ரிப்போர்ட் மோடி அவர்களிடத்திலையும் தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கிறதா எப்படி சார் பாக்குறீங்க? வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதாக இன்று காலை எனக்கு தகவல் கிடைத்தது. இருந்தாலும் பிரதமர் அவர்கள் ஈரான் பிரச்சனையிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் டெல்லிக்கு வந்திருந்ததுனாலும் அவர் பிஸியா இருந்தாரு. இனிமேல் டைம் கிடைச்சிடும். கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை பண்ண பிறகு தமிழகத்திற்கு நிதி உதவி தருகிறேன் என்று பிரதமர் சொல்லுவார். விஜயிடமிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, விஜயுடன் பிரதமரை சாக்கும் பொழுது குஷி ஆனந்த் இருப்பாரா, ஆதவ் அர்ஜுனா இருப்பாரா, இல்லை யார் இருப்பார்? சிடி நிர்மல்குமார் இருப்பாரா? யாருக்கு அந்த விஷயம் நல்லா புரியும்? இல்லை சீஃப் செக்ரட்டரி இருந்தா கூட பிரதமர் செயலகத்திலிருந்து நான் கேள்விப்படுவது பிரதமர் முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் 10 நிமிடம் தனியாக பேச ஆசைப்படுகிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அப்பொழுதுதான் ஏதாவது விஷயத்தை சொல்லுவார் முதலமைச்சருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியல் என்பது வியாழக்கிழமை காலையில பிரதமரை சந்தித்த பிறகுதான் ஒரு புரிதல் ஏற்படும். பார்த்துட்டே இருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி விடுவாரு பிரதமர். சார், இப்போ விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்கும் போது மூக்க அழகிரி அவருடைய மகள் கயல்விழி கலந்துக்கிட்டாங்க. இப்ப கயல்விழி தாவேக்கால இணைய போறாங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. முக்கியமான தாவேக்கா அமைச்சர்களையும் சந்திச்சு பேசியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? மூக்க அழகிரி என்கிட்ட அடிக்கடி பேசுறாரு. இன்னைக்கு இல்லை, என் உடல்நிலை சரியில்லாத போது கூட மருத்துவமனையில் வந்து என்னை பார்த்தார். அவர் மந்திரியா இருக்கும் போதே எனக்கு நல்லா தெரியும். அவருடைய தகவனாரை தெரியும் என்பது அவருக்கும் தெரியும். கயல்விழி திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு தமிழ் வெற்றி கழகத்தை சேரும்போது கண்டிப்பாக அந்த அம்மையாருக்கு ஒரு பதவி தர இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல். உதயநிதி ஸ்டாலினுக்கு முரசொலி அறக்கட்டளையில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கிறது. அதில் ஏன் என்னுடைய மகனுக்கு கொடுக்கவில்லை, மகளுக்கு கொடுக்கவில்லை என்ற ஒரு பொது ஜன கருத்தில் தான் மூக்க அழகிரி இன்னலுடன் இருக்கிறார். அவருக்கு இப்பொழுது பொருளாதார உதவி தேவை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் அவன் மகள் அங்க போயிருக்காங்க. இருந்தாலும் மூக்க அழகிரி வந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். போன வாட்டியே சொன்னார், என் பிரதர் நான் வந்து முதலமைச்சராக்க முடியாதுன்னு. இந்த வாட்டி காமிச்சிட்டார். இன்று பிரதமர்கள் மூக ஸ்டாலின் எதிர்த்தார்கள் என்றால் அதனுடைய கிரெடிட் கோஸ் டு மூக்க அழகிரி. அந்த மொத்தம் மூக்க அழகிரியுடைய மகள் அங்க போயிருக்கிறதுனால we wait for a good news. சார், இப்போ கலைஞர் கருணாநிதி அவருடைய பேத்தி, அதாவது கலைஞர் கருணாநிதி அவருடைய குடும்பத்தில் இருந்தே ஒருவர் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க அப்படின்னா ஏற்கனவே தேர்தல் தோல்வி கண்டு தத்தளிக்கக்கூடிய திமுகவுக்கு மென்மேலும் ஒரு வீழ்ச்சி அப்படின்னு தானே சார் பார்க்க முடியும்? கரெக்ட். வீழ்ச்சி அது நிறைய இருக்கு பாருங்க. எப்படி வந்து அவங்க குடும்பத்திலே ஒரு ஆள் எடுத்துட்டாங்களே. இப்போ அழகிரி வந்தாலும் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறது இருக்கு இல்லையே.
அழகிரி கூட தன்னுடைய கருத்துக்கடிக்கு வந்து சித்தாந்தத்தை எல்லாம் விட்டு திமுக பண்றதுன்னு அவரும் பண்றாரு. இப்ப மு.க. ஸ்டாலின் சொல்றாரு எங்களுடைய அரசாங்கம் தான் நீடித்திருக்கிறது 2.1. அழகிரி உள்ள போயிட்டாருன்னா அது 3.0 ஆயிடும். அவ்வளவுதானே. தமிழகத்து வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சுமூகமான ஆட்சியை நடத்துகிறார். அவருக்கு இடையூறுகள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மின்வாரிய தொழிலாளர்கள் கூட்டம், விவசாயிகள் போராட்டம். இன்று பாருங்க, ஒண்ணு இல்லாத தடால்ட்டு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க விவசாயிகள். அந்த கோயம்புத்தூர்ல அந்த கற்பழிப்பு மாணவரை பத்தி பெருசு பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம விவாதத்தை சொல்லி இருக்கிறோம். தமிழக அரசிற்கு எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம், வன்முறைகள் அதிகமாக தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. சிவா சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுப்பீங்க. அந்த ஹாட் நியூஸ் என்ன சார்? அந்த ஹாட் நியூஸ் வந்து மதுரை எய்ம்ஸ் கல்லூரிக்கும் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ ரயிலுக்கான பணத்தை தர இருக்கிறார் பிரதமர். அதை விஜயிடம் சொல்லுவார்கள். விஜய்க்கு இலங்கை பிரச்சனையை பற்றியும் உலக பிரச்சனையை பற்றியும் சொல்லுவார். அதை தவிர டெல்லியில் விஜய் தங்கி இருக்கும் பொழுது 5 அயலுறவுத்துறை தூதுவர்கள், அமெரிக்க தூதுவர் உள்பட பலர் விஜய் சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்வதையும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருவதையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நீதி புரிந்து கொள்வதற்காகத்தான் அனைத்து தூதர்களும் வெறியுடன் இருக்கிறார்கள். இந்த முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்று வியாழக்கிழமை அந்த கூட்டம் டெல்லியில் நடந்தாலும் நடைபெறும் என்று தான் சொல்லி, அதுதான் சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.